அழகா எங்களின் சாமி ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் கண்ணை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் பக்தர்கள் மனதில் வாழும் பக்தி. நான் துக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் பூஜை. அஷ்ட விநாயகர் கோவிலை பற்றிய கதைகளில் கடைசியாக வெளிவரும் கதை பல்லாலேஸ்வர். இந்த பிரசித்தி பெற்ற தீர்த்தத்தின் கதை ஸ்ரீ கணேசரின் பிரிய பக்தனான பல்லால் மற்றும் ரிஷி முத்கல் எழுதிய மகா கணேச புராணத்தை பற்றி தழுவியது. பல்லால் தன் சிறு வயதிலேயே கணேச பக்தியின் மூலம் பல அற்புதங்களை நிகழ்த்தி வந்தான். தன் கிராமத்தின் வெளியே உள்ள ஒரு சிறிய கல்லை வைத்து கொண்டு அதை கணேசர் சிலையாக எண்ணிக்கொண்டு பூஜை செய்து வந்தான். அந்த சிலை குழந்தையிலிருந்து வாலிபனாகும் வரை அவனுடைய பக்திக்கு வழிகாட்டியது. வழக்கம் போல் இன்றும் பல்லால் கணேசர் பூஜையை நடத்தி கொண்டிருந்தான். ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. பிரபு, சிறு வயது முதல் இதுவரை இந்த ஏழை பக்தன் மீது அபார கருணை காட்டியிருக்கிறீர்கள். இத்தனை காலம் காத்திருந்த பிறகும் என் எண்ணம் நிறைவேறவே இல்லை. சிறு வயது முதல் தங்கள் சுந்தர ரூபத்தை பார்க்க விரும்புகிறேன். எப்போது எனக்கு நீங்கள் நேரில் வந்து காட்சி தருகிறீர்களோ அப்பொழுதுதான் எனது மனோ எண்ணம் பூர்த்தியாகும். பிரபு, என் மனோ எண்ணம் பூர்த்தியாகும். நான் தங்கள் இனிய குரலை கேட்காமல் இருக்க முடியாது பிரபு. கருணை நிறைந்தவரே, என் மனோ எண்ணத்தை நிறைவேற்றுங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் பக்தவச்சலா.
எனக்கு தரிசனம் தாருங்கள். அற்புதம் வாய்ந்த கணேச பக்தர் பல்லாலுக்கு, அற்புதம் வாய்ந்த கணேச பக்தர் பல்லாலுக்கு, அற்புதம் வாய்ந்த கணேச பக்தர் பல்லாலுக்கு. பல்லால் பகத், தங்கள் வாழ்வை பக்திக்காக தியாகம் செய்து விட்டீர்கள். தங்கள் பாதம் பட்டவுடன் என் புஞ்சை நிலம் நஞ்சை நிலமாக மாறிவிட்டது. பல்லால், நீங்கள் எங்களுக்கு கணேசரை போலத்தான். கணேச பக்தர்களே, இப்படி பெரிய வார்த்தைகள் பேசி என்னை பாவியாக்காதீர்கள். நான் ஒரு ஸ்ரீ கணேசரின் சேவகன்தான், உங்களை போன்ற பக்தன்தான். நானே அவரை நேரில் தரிசிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி கூறாதீர்கள். உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதென்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மகான். பரம கணேச பக்தர் பக்த அரசர் பன்லாலுக்கு. நீங்கள் பார்த்தீர்களா கணேசா, இங்கு வந்தவர்கள் தங்களுக்கு ஜெய ஜெய கூறாமல் எனக்கு ஜெய ஜெய கூறி என்னை பாவி ஆக்குகிறார்கள். அவர்கள் கூறியதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை பிரபு, இல்லை. நான் இந்த ஜெய ஜெய கூறுவதை வெறுக்கிறேன். இவர்கள் ஜெய ஜெய கூறி என் பக்தியை கெடுக்கிறார்கள். இவர்களை தவிர்க்க எங்காவது வேறு இடத்திற்கு சென்று விடலாம் என்று தோன்றுகிறது. யார் நீ? இதோ பார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செய்து கேட்கிறேன், என் பிரபுவோடு என்னை தனியாக இருக்க விடு. இங்கிருந்து சென்று விடு. பகவானிடம் பக்தி செலுத்த பக்தனுக்கு அதிகாரம் இருக்கிறது. என் அதிகாரத்தை பறிக்க நீங்கள் எதற்காக நினைக்கிறீர்கள்? ஆமாம், தெரியாமல் தான் கேட்கிறேன். உங்களுக்கு பசியை எடுக்காதல்லவா? அந்த பகவானுக்கு ஜே ஜே கூறினாலே உங்கள் பசி அடங்கி விடுமே. வேறு யாருக்கும் வேண்டாம். உங்களையே எண்ணிக்கொண்டிருக்கும் உங்கள் தாயை பற்றியாவது எண்ணலாம் அல்லவா? அவர்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவன் வரவில்லை. பல்லால் என்னிடம் கூறினானே, உணவருந்துவதற்கு முன் வந்துவிடுவேன் என்று கூறி சென்றானே. இன்னமும் அவனுக்கு பசிக்கவில்லையா என்ன? என்ன செய்வேன் நான்? எங்கே சென்று தேடுவேன்? ஆனந்தி, என்ன ஆயிற்று ஆனந்தி? என்ன சிந்தனையில் இருக்கிறாய்? உன் பக்தன் மகனை எண்ணி அவன் பக்தியை பார்த்து அவன் ஜே ஜே கூறியதை கேட்டு மகிழ்ந்து விட்டாயா? இல்லை, நான் பல்லால் ஜே ஜே கூறுவதை கேட்கவில்லை. என்ன? சற்று வெளியே வந்து நன்றாக கேட்டுப்பாரு. வந்தால் உனக்கே தெரியும், இந்த கிராமமே பன்லாலுக்கு ஜே ஜே கூறுகிறது. எப்பொழுது பன்லால் பகத் தன் பக்தியில் ஈடுபட்டு விட்டானோ அப்பொழுதே இந்த கிராமம் முழுவதும் கணேசரின் கருணையில் மூழ்கிவிட்டது. இந்த கிராமமே அவருக்கு ஜே ஜே கூறுகிறது. இது பார் காயத்ரி, என் பல்லால் இன்னும் சின்ன குழந்தை இல்லை. கிராம மக்கள் அவன் மீது மகிழ்ந்து ஜே ஜே கூறினான். அவன் உணவருந்துவதை விட்டுவிட்டு பக்தியில் ஆழ்ந்து விடுகிறான். இப்பொழுது என் கவலை அதுதான். சரி, அதை விடு. என் மகனின் பசியை அந்த கணேசரே போக்கிக் கொள்வார். நீ சொல்ல வந்ததை கூறு. ஆம், அன்று உன் மகள் கிருஷ்ணாவை பற்றி பேசினாய் அல்லவா? அவளுக்கு தகுந்த மணமகன் வந்தானா? எங்கிருந்து மணமகன் பார்ப்பது ஆனந்தி? கிருஷ்ணா முதலில் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டுமல்லவா? ஏன் அப்படி கூறுகிறாய்? கிருஷ்ணாவின் மனதில் என்ன இருக்கிறது? மிகவும் வெகுளியாக இருக்கிறாயே ஆனந்தி, உனக்கு ஒன்றுமே தெரியாது. என் மகள் கிருஷ்ணா தன் மனதில் உன்னுடைய மகன் பன்லாலுக்கு முழுமையாக இடம் கொடுத்து விட்டாள். அவள் பிடிவாதமாக இருக்கிறாள். விவாகம் செய்தால் பன்லாலை தான் செய்வேன் என்கிறாள். இது பார் காயத்ரி,
கிருஷ்ணா மிக நல்ல பெண். எனக்கும் அவளை பிடிக்கும். ஆனால் பன்லால் மனதில் எப்பொழுதும் கணேசர் தானே குடியிருக்கிறார். அவன் இதற்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டான். இப்பொழுதெல்லாம் அவன் என்னை பற்றியே சிந்திப்பதில்லை. கணேசர் பக்தியில் ஈடுபட்டதும் என் மகன் பன்லால் அனைத்தையும் துறந்து என்னை விட்டு பிரிந்து விட்டான். அதனால்தான் நான் கூறுகிறேன், திருமணத்தை செய்து கால் கட்டு போட்டுவிடு. குடும்பம் குழந்தை என்று பொறுப்பு வந்துவிட்டால் அவன் எப்பொழுதும் உன்னோடே இருப்பான். இல்லை காயத்ரி, இல்லை. பன்லால் இதற்கு சம்மதிக்க மாட்டான். என்னை பொறுத்தவரை கிருஷ்ணாவிற்கு வேறு நல்ல இடத்தை பார். கிருஷ்ணா என் பன்லாலோடு நிம்மதியாக வாழ முடியாது. என் மகனை பற்றி எனக்கு தெரியும். இன்னொருத்தி மகளை பற்றி நன்கு தெரிந்த பிறகும் கூட என் வீட்டுக்கு மருமகளாக ஏற்க முடியாது. நான் ஏன் கூறுகிறேன் தெரியும் அல்லவா? உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனந்தி. என் மகள் கிருஷ்ணா இதற்கு நிச்சயம் சம்மதிக்க மாட்டாள். நான் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். நீயும் பன்லாலுக்கு புரிய வைக்க முயற்சி செய். பன்லால் நடத்திய அற்புத நிகழ்ச்சிகள் கிராமத்தில் மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தையும் கடந்து அரண்மனை வரை சென்று மகாராஜா பீம்சிங்கிடம் சென்றது. மகாராணி பீம்சிங்கின் மனைவி மகாராணி கமலா நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாதிருந்தாள். மகாராஜா மகாராணி உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று விசாரிக்க வழக்கம்போல் அன்றும் அறைக்கு வந்தார். மகாராணி, பார்த்து பார்த்து. மகாராணி கமலா, தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அரச வைத்தியர் கூறியிருக்கிறார், உன் உடலுக்கு ஒன்றும் இல்லையாம். ஏதோ மனக்கவலை காரணமாகத்தான் நீ இப்படி இருக்கிறாய். அப்படி என்ன மனக்கவலை உனக்கு? மகாராணி, உண்மை என்றும் மாறிவிடாது. நீ நினைப்பது போல் எந்த ஆபத்தும் வராது. இதோ பார், நீ மனதில் எண்ணியதை என்னிடமாவது கூறிவிடு. இதோ பார் மகாராணி, எப்போதும் கவலையோடு இருந்தால் நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு மனக்கவலையின் தாக்கம் இருக்கும். மகாராஜா, என் கவலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் எதுவும் கேட்கவில்லை. நீ என்னிடம் எதுவும் கூறவில்லையே. மகாராஜா, நான் நமக்கு பிறக்கப் போகும் குழந்தையை எண்ணிதான் கவலையாக இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் கண்ட கெட்ட கனவை பற்றி உங்களிடம் முன்பே கூறினேனே. ஒரு சந்நியாசி என் கனவில் வந்து கூறினார், எனக்கு பிறக்கப் போகும் குழந்தையால் நான் மிகவும் துன்பப்படுவேனாம். அதை பற்றி கூறியும் தாங்கள் எதுவும் செய்யவில்லையே. கனவு ஒருபோதும் உண்மையாகாது தேவி. அப்படி உண்மையானாலும் நாம் அதை சமாளிக்கத்தானே போகிறோம். மறந்துவிடு, மறந்துவிடு. இல்லை மகாராஜா, அந்த கெட்ட கனவை என்னால் மறக்கவே முடியாது. நிச்சயமாக அந்த கனவிற்கு ஏதாவது பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். இதை பற்றி தங்களிடம் எத்தனை முறை கூறிவிட்டேன். அந்த அற்புத கணேச பக்தன் பன்லாலிடம் அழைத்து செல்லுங்கள் என்று. பன்லாலிடம் சென்றால் எந்த துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் என்று கூறுகிறார்கள். நானும் அப்படிதான் எண்ணினேன். ஆனால் மகாராணி, பல்லால் நம் நாட்டின் சாதாரண பிரஜைதானே. நாம் அவனை தேடிச் சென்றால் நன்றாக இருக்காது. அதனால் நம்மை வந்து சந்திக்கும்படி அவனுக்கு ஆட்களின் மூலம் ஆணையிட்டேன். ஆணையை எடுத்துக்கொண்டு நம் சேனை வீரர்கள் அவனை அழைத்து வர அங்கு சென்றிருக்கிறார்கள்.
தேவையில்லாமல் என்னிடம் பேசாதே. நான் கணேச மகாராஜாவை தவிர வேறு எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க கூட விரும்பவில்லை. மகனி பல்லால், கணேசரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே நீ எதுவுமே உண்பதில்லையே. கிருஷ்ணா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? அது வா மகனே, வீட்டிற்கு வா. அங்கு உனக்கு உணவு தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீ வர வேண்டும் என்று நானும் உண்ணவில்லை. ஆம், காயத்ரி கூட உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வா, நான் அங்கு கூறுகிறேன். வா. எனக்கு பசிக்கவில்லை அம்மா, நீங்கள் சென்று உண்ணுங்கள். நான் பிறகு வருகிறேன். பன்லால் பகத்துக்கு ஜே, பன்லால் பகத்துக்கு ஜே. பன்லால் பகத், நான் மகாராஜா பீம் சிங்கிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். மன்னரின் கட்டளை இது. மகாராணி கமலாவிற்கு நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லை. நீங்கள் இப்பொழுதே எங்கள் அரண்மனைக்கு வந்து பூஜை செய்து உதவ வேண்டும். நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். மகாராணியிடம் சென்று கூறுங்கள், மகா கணேசரை ஆராதிக்க சொல்லுங்கள். பன்லால் பகத், நீ அரசாங்கத்தின் ஒரு சாதாரண குடிமகன். ராஜாவின் கட்டளைக்கு அடிபணிந்துதான் தீர வேண்டும். நான் முதலிலேயே கூறிவிட்டேனே, நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என் மனம் சம்மதிக்க வேண்டும். இப்போது நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். இதோ பார், கட்டளைக்கு அடிபணிந்து விடு, இல்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும். அரச ஆணையை மீறுவதன் விளைவு என்னவென்று உனக்கு தெரியும். அரச சேனை உன்னை இங்கிருந்து இழுத்துச் சென்று விடும். கணேச மகாராஜின் எண்ணம் என்னவோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தங்கள் விருப்பம் போல் என் பக்தியை பயன்படுத்த எங்கும் வரமாட்டேன். அப்பொழுது இதுதான் உனது இறுதி முடிவா? ஆம், இதுதான் என் முதலும் முடிவும் ஆகும். ஆகட்டும், அரச தண்டனைக்கு காத்துக் கொண்டிரு. வாருங்கள் வீரர்களே. வா மகனே, வீட்டிற்கு வா. எனக்கு பயமாக இருக்கிறது. வா, என் பேச்சை கேள். வா. கணேச மகாராஜா, என் மகனை காப்பாற்றுங்கள். வா வா மகனே, வா. நாராயண 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 ஸ்ரீமன் எச்சரிக்கை பண்டால் பகத், எச்சரிக்கை. கணேச பக்தன் பண்டால் எச்சரிக்கை. எச்சரிக்கை, இது கணேசரின் குரலாயிற்று. கணேச பக்த பண்டால் எச்சரிக்கை. எச்சரிக்கை பண்டால் எச்சரிக்கை. கணேச பக்த பண்டால் எச்சரிக்கை. கணபதே நமஹ. வணங்குகிறேன் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா. எச்சரிக்கை, எச்சரிக்கை பண்டால் பகத், எச்சரிக்கை. எச்சரிக்கை பண்டால் பகத், எச்சரிக்கை. கணேச மகாராஜா, எச்சரிக்கை. எச்சரிக்கை பண்டால் எச்சரிக்கை. கணேச மகாராஜா, நான் வருகிறேன் மகாராஜா, நான் வருகிறேன். பல்லால், பல்லால், என்ன மகனே, சாப்பாட்டை விட்டுவிட்டு எங்க வந்து விட்டாய் நீ? கணேச மகாராஜா, நான் வருகிறேன் மகாராஜா, வருகிறேன். சாப்பிட்டு விட்டு போ பல்லால். எச்சரிக்கை பண்டால் பகத், எச்சரிக்கை. மங்களமூர்த்தி, இந்த பல்லால் என்பது யார்? எதற்காக மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை என்று கூறுகிறீர்கள்? எச்சரிக்கை, எச்சரிக்கை பண்டால் பகத், நான் வருகிறேன் மகாராஜா, நான் வருகிறேன் கணேச மகாராஜா, நான் வருகிறேன் மகாராஜா, நான் வருகிறேன் கணேச மகாராஜா, நான் வருகிறேன், நான் வருகிறேன் கணேச மகாராஜா, நான் வருகிறேன் கணேச மகாராஜா, நான் வந்துவிட்டேன் கணேச மகாராஜா. கணேச மகாராஜா, தங்கள் கருணையினால் என்னை எச்சரித்து விட்டீர்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கணேச மகாராஜா? இனி நான் இங்கு இருக்க மாட்டேன், இங்கு இருக்க மாட்டேன். இந்த கிராமத்து மக்கள் என்னை மந்திரவாதி என்று எண்ணி தங்களிடம் பக்தி செலுத்த விடாமல் தடுக்கிறார்கள். தாங்களும் எனக்கு நேரில் வந்து தரிசனம் தராமல் வஞ்சிக்கிறீர்களே கணேச மகாராஜா. இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, அம்மாவிடம் கூறிவிட்டு சென்றால் என்னை செல்ல விட மாட்டார்கள்.
நான் இங்கிருந்து யாரிடம் கூறாமல் செல்ல வேண்டும்? கணேச மகாராஜா, என் தாயை நீதான் காப்பாற்ற வேண்டும். அவர்களை காப்பாற்றுங்கள் கணேச மகாராஜா. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. பன்லால் எப்பொழுதும் இங்குதான் இருப்பான். வீரர்களே, அவனை தேடுங்கள். அவனை சிறைப்பிடித்து அரண்மனைக்கு இழுத்து வாருங்கள். அப்படியாகட்டும். பன்லால், மகாராஜா பீம் சிங்கின் ஆணை இது. உன்னை சிறைப்பிடித்து அரண்மனைக்கு இழுத்துச் செல்ல போகிறோம். பல்லால் இங்கு எங்குமே இல்லை. எனக்கு தெரியும். பன்லால் வீடு அருகே கிராமத்தில் உள்ளது. வாருங்கள், அவனது வீட்டிற்கே சென்று சிறைப்பிடிப்போம். வாருங்கள். நாராயண நாராயண. மரியாதையாக கேட்கலவி. நீ உன் மகன் பன்லாலை அரண்மனைக்கு அனுப்பவில்லை என்றால் உன்னை இந்த வீட்டோடு மட்டுமல்ல, கிராமத்தை எரித்து நாசமாக்கி விடுவோம். எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். அவன் சென்று விட்டார். என் சேனை அவனை தேடிக்கொண்டிருக்கிறது. அவன் எங்களிடம் சிக்கினால் அரசாணையை மீறியதற்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். வாருங்கள். அத்தை, அத்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள். கணேச மகாராஜா தங்கள் மகனை நிச்சயமாக காப்பாற்றுவார். அவரிடம் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. அழாதீர்கள். நமக்கு கணேச மகாராஜா இருக்கிறார். அவர் நம் கிராமத்தையும் நம் அனைவரையும் காப்பாற்றுவார். மகாராஜாவுக்கு வணக்கம். மகாராஜா, நாங்கள் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டோம். அந்த பன்லாலை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எனக்கு முன்பே இது தெரியும். அந்த பல்லால் ஒரு மாயக்காரன். நம் நாட்டு மக்களை எதையோ கூறி ஏமாற்றி வந்திருக்கிறான். மகாராஜா, மகாராணி, யுவராஜன். மகாராணி யுவராஜனை பெற்றுவிட்டாரா? இருவரும் நலமாக உள்ளார்களா? மன்னியுங்கள் மகாராஜா, அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். இருந்தும் என்ன? ஏன் எதுவும் கூறவில்லை? என்ன ஆயிற்று? மகாராஜா, மகாராணி மிகவும் கோரமான குழந்தையை பெற்றிருக்கிறார். அதன் உடல் வண்ணம் யுவராஜனுக்கான தகுதியோடு இல்லை. தாயே, தந்தை தியானம் இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் தியானம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தாங்கள் அனுமதி தந்தால் நான் சென்று தனிமையில் அமர்ந்து கொண்டு என்னையே மறந்து தியானத்தில் ஆழ்ந்து விடவா? ஓம் நம சிவாய. கைலாயம் உங்களை வரவேற்கிறது தேவரிஷி. எனக்கு தெரியும், தாங்கள் இங்கு கௌரிபுத்திரனை பற்றிய கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். கணேச தீர்த்தத்தை பற்றியும் புது கணேச தீர்த்தம் உருவாவது பற்றியும் தங்களின் மனதில் பல கேள்விகள் உதித்துக் கொண்டே இருக்கின்றன. மகாதேவா, தாங்கள் மும்மூர்த்திகளில் முதன்மையான தேவர். இந்த சராசரத்தில் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதில் சரிபாதி தங்களுக்கும் பங்கிருக்கிறதல்லவா? நான் தங்கள் இருவரையும் தரிசனம் செய்யும் எண்ணத்தோடுதான் கைலாயத்திற்கே வந்திருக்கிறேன். எப்படி இந்த சராசரத்திற்கு சுவாமிகளாக மும்மூர்த்திகளும் ஸ்ரீ கணேசரும் இருக்கிறார்களோ அதே போல இந்த கைலாயத்தில் முக்கியமான பாத்திரம் தாங்கள்தான் தாயே. தங்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஜெகதம்பா, அநேக வணக்கங்கள். தேவரிஷி, நான் இப்பொழுது தாய்க்கு சேவை செய்ய போகிறேன்.
தங்கள் கேள்விக்கான பதிலை தங்கள் தந்தையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வருகிறேன் வருகிறேன் தந்தையே. தேவரிஷி, தாங்கள் என்ன சாதுரியமாக கேள்வி கேட்டாலும் பதில் கைலாயத்தில் இல்லை. எம்பெருமானி, நான் தவறு செய்து விட்டேனா என்ன? தவறா இல்லையா என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் தேவரிஷி. என்னால் இதை மட்டும்தான் கூற முடியும். ஸ்ரீ மகா கணேசரின் லீலை, ஸ்ரீ மகா கணேச தீர்த்தம் உருவாகும் விதம் அனைத்திற்கும் பதிலை இப்பொழுது தாங்கள் பரம கணேச பக்தர் முத்கல் ரிஷியிடம் சென்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் கணேசாய நமக ஸ்வாஹா. ஓம் பரமசுந்தராய நமக ஸ்வாஹா. நாராயண நாராயண நாராயண. ஓம் சுந்தராய நமக ஸ்வாஹா. ஓம் கணேசாய நமக ஸ்வாஹா. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேசா, இந்த சராசரமே தங்களுடைய மகா பக்தியில் எப்பொழுதும் மூழ்கி கிடக்கிறது. சராசரத்தின் அனைத்து துக்கங்களும், அவர்களுக்கு வரும் துன்பங்களும் தங்களுடைய மகா பக்தர்கள் தங்கள் பக்தியின் மூலம் விலகப் பெற்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாராயண நாராயண. ஆனால் இருந்தும் பரமபக்தன் பல்லால் கண்ணில் படவில்லையே. ஒன்று மட்டும் நிச்சயம், அடுத்த கணேச தீர்த்தத்தில் பல்லாலுக்கு நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது. பல்லால் அப்படி காணாமல் எங்கு போனார்? ஒருவேளை முத்கல் ஆசிரமத்திற்கு ஏன் அனுப்பினார்? ஓம் கணேசாய நமக ஸ்வாஹா. ஓம் கணேசாய நமஹ. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் ரிஷியே, எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ரிஷியே, எங்களை காப்பாற்றுங்கள். ரிஷியே, எங்களை காப்பாற்றுங்கள். ரிஷியே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் ரிஷி. என்ன ஆயிற்று? ஏன் பதறி ஓடி வருகிறீர்கள்? ரிஷியே, கணேச பக்தன் பன்லால் எங்கோ சென்று விட்டானாம். அவர் எங்கே என்று கேட்டு சேனை வீரர்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள். அப்படி துன்புறுத்துவதின் காரணம் என்ன? பன்லால் பக்தியோடு இருப்பதற்காகவா இப்படி அட்டகாசம் செய்கிறார்கள்? இல்லை ரிஷியே, மகாராணி கமலா விரும்பினார் என்று மகாராஜா பீம்சிங் பல்லாலை அரண்மனைக்கு வர சொல்லி ஆணையிட்டிருந்தார். பல்லால் அரண்மனைக்கு செல்ல மறுத்ததும் மகாராஜா பீம்சிங்கிற்கு கோபம் வந்துவிட்டது. எனக்கு புரிந்துவிட்டது. நிச்சயமாக கணேசருடைய தகவல் ஏதும் அவருக்கு கிடைத்திருக்கும். அதனால்தான் பன்லால் அந்த கிராமத்தை விட்டு சென்றிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இங்கு அமருங்கள். என்னோடு சேர்ந்து விக்னகர்த்தா மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்யுங்கள். ஓம் கங்கணபதையே நமஹ ஸ்வாஹா. நாராயண நாராயண. தேவரிஷி நாரதரே, ஓம் கணேசாய நமக. தேவரிஷி, தங்களை நேரில் இங்கு கண்டதும் இந்த ஆசிரமத்திற்கு மட்டுமல்ல, எங்களின் அனைவரின் வாழ்வும் புனிதமடைந்து விட்டது. இது எங்கள் கணேச பக்திக்கு கிடைத்த பிரசாதம். தங்களின் தரிசனத்தை பெற நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன். நாராயண நாராயண. ரிஷிமுனிவரே, தங்களுடைய பக்திக்கு முன்னால் ஸ்ரீ கணேசர் மட்டும் இல்லை, பகவான் எம்பெருமானே என்னை நிற்கச் செய்தார். அவருடைய எண்ணப்படித்தான் நான் தங்களின் தரிசனம் செய்ய இங்கு வந்தேன். மன்னியுங்கள் தேவரிஷி, ரிஷி கூறுவதில் சந்தேகம் கொள்ளக்கூடாதுதான். இருந்தும்
என்னை போன்ற ஒரு சாதாரண பக்தனுக்கு இந்த விஷயத்தை நம்ப முடியவில்லை. நாராயண நாராயண. ரிஷிமுனிவரே, எந்த ரிஷியின் வாக்கும் ஒருபோதும் பொய்த்து போகாது. தேவரிஷி நாரதரே, என்னுடைய எண்ணமும் அதேதான். இப்பொழுது நான் கணேசருடைய கருணையினால் அவர் பக்தியை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். சராசரத்தையே பக்திமயமாக்க விரும்புகிறேன். நான் தங்களிடம் பல்லால் விஷயத்தை பற்றி கேட்க வந்தேன். பல்லால் பக்தன் தனது கிராமத்தை விட்டு இங்கு வரவில்லையா? வரவில்லையே தேவரிஷி. அவர் எங்கு சென்றாரோ தெரியவில்லையே. ஆனால் தங்களுக்கு அது தெரிந்திருக்குமே. சராசரத்தில் தங்களுக்கு தெரியாத விஷயம் என்னவிருக்கும்? ஓம் கணேசாய நமஹ. நாராயண நாராயண. ரிஷிமுனிவரே, கணேசரின் கருணையால் பல்லால் எங்கிருக்கிறான் என்று எனக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது. நான் அவனை சந்தித்து விட்டு விரைவாக உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓம் கணேசாய நமஹ. ஏன் இந்த மௌனம் பண்லால்? என்னிடம் எதுவும் கூற விரும்பவில்லையா? இனியும் கூறுவதற்கு என்ன வார்த்தை இருக்கிறது? எனக்கு தெரியும், தாங்கள் என் மனதை மட்டுமல்ல அனைவரின் மனதையும் அறிந்தவர் பிரபு. தங்களை பற்றி நன்கு அறிந்ததால் தான் கிராமத்தை விட்டு வெளியேறினேன். பண்லால், நான் உன்னை எச்சரிக்கையாகத்தான் இருக்க சொன்னேன். கிராமத்தை விட்டு வெளிவர சொல்லவில்லையே. உனக்கு தெரியுமா, நீ கிராமத்தை விட்டு வெளியேறியதும் உன்னுடைய அம்மா, உன் கிராமத்தினர், மகாராணி கமலா எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். என்ன கஷ்டம் பிரபு, என்ன கஷ்டம்? நான் கிராமத்தை விட்டு வந்தது ஒரு கணமும் உங்களை விட்டு பிரியாமல் வணங்க வேண்டும் என்றுதான். நான் விரும்பியது போல் எனக்கு தரிசனம் தந்தருளுங்கள். குழந்தையில் தரிசனம் தந்தீர்கள். இன்று வரை மீண்டும் எனக்கு தரிசனம் தரவே இல்லையே. கூறுங்கள் பிரபு, கூறுங்கள், எப்போது எனக்கு தரிசனம் தருவீர்கள்? தங்கள் திவ்ய ரூப தரிசனத்தை காண்பதற்காக நான் இன்னும் அலைகிறேன் பிரபு. பிரபு, இந்த சராசரத்தில் என்னை மகான் என்கிறார்கள், மந்திரம் அறிந்தவன் என்கிறார்கள். இருந்தும் நான் எதுவும் அறியாதவன் பிரபு, எதுவும் அறியாதவன். என் பிரபு எனக்கு தரிசனம் தரவில்லை. பிரபு, நான் என்ன அவ்வளவு துச்சமா, அவ்வளவு பாவியா பிரபு? ஏன் இதுவரை எனக்கு தாங்கள் காட்சி தரவில்லை? பக்தா பல்லால், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பிரபு ஏன் பதில் கூறவில்லை என்று உனக்கு தெரியுமா? ஏன் முனிவரே? காரணம் இருக்கிறது பல்லால். நீ அவருடைய மனதை திருப்திப்படுத்தவில்லை. ஸ்ரீ கணேசரின் எண்ணம், நீ அவருடைய பக்தியின் சக்தியை கொண்டு உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், மக்கள் கஷ்டத்தை விலக்க வேண்டும். நீ அவ்வாறு செய்தாய் என்றால் பிரபு உனது மனோ எண்ணத்தை உடனே பூர்த்தி செய்து விடுவார். ஜாய் ஸ்ரீ கணேஷா. இல்லை பிரபு, இல்லை இல்லை. எப்போது நான் ஆராதிக்கும் பகவான் எனக்கு தரிசனம் தருகிறாரோ அதுவரை நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். ஆகட்டும், என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும். மகாராணி கமலா, இப்பொழுதுதான் எனக்கு அசுப சமாச்சாரம் தெரிய வந்தது.
இந்த குரூரமாக பிறந்திருக்கும் பாலகனால் நம் நாட்டிற்கு நிறைய சங்கடங்கள் வர இருக்கிறது. நம்முடைய எதிரி நம் நாட்டின் மீது படையெடுத்து நம்மை ஆக்கிரமிக்கப் போகிறானாம். இதுவரை அது நடந்ததில்லையே. அதற்கு இந்த அசுப பாலகன் தான் காரணம். இல்லை மகாராணி, இல்லை. அழுவதனால் பிரச்சனை விலகிவிடாது. நாம் இப்பொழுது கடுமையான முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். கடுமையான முடிவா? என்ன கடுமையான முடிவு மகாராஜா? மகாராணி, நான் இந்த அசுப பாலகனை இந்த நாட்டை விட்டு விலக்கி வைப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். அந்த பாலகனை என்னிடம் கொடு. இல்லை மகாராஜா, இவன் எப்படி இருந்தாலும் இவன் நம்முடைய மகன், இந்த நாட்டின் யுவராஜன். இவனை விலக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் எப்படி வந்தது மகாராஜா? என்னால் அப்படி இருக்க முடியாது. மகாராணி, வீணாக பேசி நேரத்தை வீணாக்காதே. கொடு அந்த பாலகனை என்னிடம். கொடு என்னிடம். மாட்டேன். மகாராஜா, இதுவரை இவன் நமது மகனாக இருந்தான். இனிமேல் இவன் என்னுடைய மகன். நீங்கள் இவனை விலக்க விரும்பினீர்கள். அதற்கு முன் நான் கூறுவதை கேளுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவேன். எதுவும் அறியாத இந்த பச்சிளம் குழந்தையை விட்டு விலக மாட்டேன். இதற்கு தாயின் அரவணைப்பு வேண்டும். இவனை வனத்தில் போடுவதற்காக நான் பெற்றெடுக்கவில்லை மகாராஜா. ஓம் கங்கணபதே நமः. தேவரிஷி, தாங்கள் தங்கள் கடமையை மறந்துவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் கைலாயத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறீர்களே, ஏன்? தந்தையின் ஆணையை ஏன் நீங்கள் கடைபிடிக்கவில்லை? நாராயண நாராயண, எதை பற்றி பேசுகிறீர்கள் மங்களமூர்த்தி? எனக்கு புரியவில்லை. மகாதேவன் உங்களை முட்கல் ரிஷியை சந்திக்க சயாத்ரி கஷேத்திரத்திற்கு செல்லுமாறு கூறினாரே, அதன்படி தாங்கள் அங்கு சென்று செயல்பட்டால் தானே தாங்கள் தந்தையின் ஆணைப்படி நடந்ததாக அர்த்தம். தாங்கள் முட்கல் ரிஷியையும் பன்லாலையும் சந்திக்க செய்ய வேண்டும். பன்லால் தன் வீண் பிடிவாதத்தை விலக்கிவிட்டு சங்கடத்தில் இருக்கும் மகாராணி கமலாவிற்கு உதவ மார்க்கம் காட்ட வேண்டும். நாராயண நாராயண, மகாராணி கமலாவா? மங்களமூர்த்தி, இதுவரை நான் அவர்களை பார்த்ததே இல்லையே. இதுவரை பார்க்கவில்லை என்றால் இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். தங்கள் திவ்ய திருஷ்டியை தான் சற்று பயன்படுத்துங்களேன். மகாராணி கமலா உங்களுக்கு அதில் தெரிவாள். நாராயண நாராயண. ஸ்ரீ கணேசா, இந்த பாவப்பட்ட பெண்ணுக்கு என்னால் முடிந்தவரை நான் உதவி செய்ய தொடங்குகிறேன். ஓம் தேவரிஷி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்டுவிட்டு செல்லுங்கள். முட்கல் ரிஷியின் கையால் புராணம் சம்பந்தப்பட்ட ஒரு மகா காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது. அதன் காரணமாக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் இதுவரை எடுத்து வந்த அனைத்து அவதாரங்களும் வெளிவர வேண்டியிருக்கிறது. அவர் மனதில் இருந்து புராணங்களை வெளிக்கொண்டு வரும் காரியத்தை தாங்கள் ஒரு கடமையாக எண்ணி செயல்படுத்த வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேசா. ஓம் கணேசாய நமஹ. ஓம் கணேசாய நம. வணங்குகிறேன் குருதேவா. ஓம் கணேசாய நம. ஓம் கணேசாய. வணங்குகிறேன் குருதேவா. விசித்திரமான அந்த பன்லாலின் தாய் தங்களை காண வந்திருக்கிறார். வருகிறேன். தங்கள் கணேச பக்தர் ரிஷி, பன்லாலை பற்றி தங்களுக்கு அவசியம் தெரிந்திருக்கும். தயவு செய்து என்னை பன்லாலிடம் அழைத்து செல்லுங்கள். என்ன இது? என்ன காரியம் செய்தீர்கள்? தாங்கள் என் தாய்க்கு சமமானவர்.
என்னை வணங்கி என்னை கூச்சப்பட வைக்காதீர்கள். ரிஷி, நான் கேள்விப்பட்டேன், நாரத முனி இங்கு வந்திருந்தாராம். அவர் தங்களிடம் பல்லால் இருக்கும் விஷயமாக ஏதோ கூறி சென்றாராமே. ஆம், தேவரிஷி நாரதர் இங்கு வந்திருந்தார். ஆனால் அவர் பன்லால் விஷயமாக எதுவும் என்னிடம் கூறவில்லையே. ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன், பன்லாலை பற்றி ஸ்ரீ கணேசர் கவனித்துக் கொள்வார். அதனால் தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जय जय श्री गणेशा। जय जय श्री गणेशा, जय जय श्री गणेशा। மகளே, பார்ப்பதற்கு நீ மகாராணி போல் தெரிகிறாய். இருக்கையில் இப்படி ஒரு காட்டில் கைக்குழந்தையோடு என்ன செய்கிறாய்? நான் மகாராணி இல்லை, அதிர்ஷ்டம் கெட்டவள். இப்பொழுது என் நேரம் ஒரு பிச்சைக்காரியை விட கேவலமாகிவிட்டது. என் குழந்தை பசியில் அழுது கொண்டிருக்கிறது. இதற்கு பால் கூட என்னால் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் 2 நாட்களாக நான் எதுவுமே உண்ணவில்லை. மகளே, நீ உண்மையான மனதோடு ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்தால் உன்னுடைய இந்த கவலை தீர்ந்திருக்கும். மகளே, இந்த நேரத்தில் ஸ்ரீ கணேசரின் மந்திரத்தை நீ உச்சரி. உன்னை சூழ்ந்திருக்கும் சங்கடங்கள் ஓடிவிடும். அது மட்டுமல்ல, உனது கோழைத்தனத்தை போக்கி உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உச்சரி மகளே. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. கருணையின் கடலே ஸ்ரீ கணேசா, எனக்கு கருணை புரியுங்கள். கருணையின் கடலே ஸ்ரீ கணேசா, எனக்கு கருணை புரியுங்கள். என்னையும் என் குழந்தையும் காப்பாற்றுங்கள். என்னையும் என் குழந்தையையும் காப்பாற்றுங்கள். மகளே, அதுதான் நான் தங்கியிருக்கும் சிறு குடில். அங்கு உனக்கு தேவையான உணவு கிடைக்கும். நீ அங்கேயே தங்கியும் கொள்ளலாம். தயங்காமல் செல் மகளே. நான் நீண்ட காலமாக கணேச தீர்த்த யாத்திரை செல்ல காத்துக் கொண்டிருந்தேன். நான் சென்ற பிறகு இந்த குடிலை யார் பார்ப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீ வந்த பிறகு எனக்கு அந்த கவலை தீர்ந்து விட்டது. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி.